பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற வேத வசனம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 3, 4. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மளிடத்தில் விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்மளுடைய பலிகளையும் நம்மளுடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டும் என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார். எத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டோம், நாங்க ஆதி விசுவாசி, நான் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க, இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்கிற ஆட்களுடைய வாழ்க்கையில போய் பார்த்தா ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த ஒரு கிரியையுமே இருக்காது. அதான் இந்த ஆட்களை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். சீர்படுத்துங்கள்னா என்னென்ன குறைகள், இப்போ மூத்த விசுவாசிகள் பல வருடங்களா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட போய் நம்ம எதையாவது நீங்க செய்யறது இது ஒரு பாவம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கே சொல்ல வந்துட்டியான்னு கேட்கக்கூடிய கூட்டங்களும் இந்த நாட்கள் இருக்குது. அவர்களை பார்த்து இந்த நாட்களை கட்ட சொல்கிறார், உங்களிடத்திலும் சீர்கேடுகள் இருக்கிறது, அதை நீங்கள் சீர்படுத்துங்கள். உங்களுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உங்கள் பேச்சுகள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய சிந்தனைகள், உங்கள் நடக்கைகள், இதெல்லாமே கிரியைகள்ல நீங்க காண்பிக்க வேண்டும். கிரியைகள் நல்ல கிரியைகளா இருக்க வேண்டும், செத்த கிரியைகளா இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாட்களில கோடி கோடியா பணத்தை போட்டு ஆலயத்தை கட்டுறாங்க, அப்படித்தானா? ஒரு கட்டடம் அது. ஆனா தேவனுடைய சபை அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க, அது ஒரு கட்டடம், தேவனுடைய சபை கட்டடம். ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம், நம்மளதான் தேவன் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். நம்மளதான் இன்னைக்கு கட்டடத்தை பரிசுத்தமா படுத்துறவங்க, கட்டடத்தை தூத்து தொடச்சி நம்ம ஆராதிக்கிற இடம் சுத்தபத்தமா வைக்கணும், எல்லாம் ஓகே ரைட்டு. ஆனால் அந்த சுத்தப்படுத்துறாங்க தெரியுமா, அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறவங்க ஆலயத்தை ஒற்றை அடிக்கிறாங்க, ஆலயம் 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 ஆலயம்னு சொல்லி அந்த கெட்டிடத்துக்கு ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறார்களே தள்ளி, தன்னுடைய ஆத்துமா, தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறதற்கு இந்த நாட்களிலே ஜனங்கள் குறைவு. இப்ப கட்டிடத்தை அலங்கரிக்கிறாங்க, எப்படி சொல்றது, தினமும் தூக்குறாங்க, தினமும் துடைக்கிறாங்க, தினமும் லைட்டு போடுறாங்க, எல்லாமே நடக்குது, எல்லாம் செய்யணும். ஆனால் உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? நீங்க தேவனுடைய ஆலயம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உங்க ஆலயத்தை முதலாவது நீங்கள் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர்களா? 2வது போய் கட்டடத்தை நீங்க சுத்தப்படுத்தலாம். முதல்ல உங்க ஆலயம் நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத கர்த்தர் பாக்குறாரு. இந்த பெரிய 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 பங்களா, பெரிய பெரிய ஆடம்பரமான கட்டடங்களை கட்டி வச்சுக்கிட்டு இதுதான் கர்த்தரின் ஆலயம், இங்க கர்த்தர் இருக்கிறாரு, எல்லா கட்டிடத்துக்குள்ளேயும் கர்த்தர் இருப்பார், ஆனா இருக்க மாட்டாரு. மற்ற மதத்து இதெல்லாம் பார்த்தாலும் பிரம்மாண்டமா என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய இதா கட்டுறாங்க. அந்த இது இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தாச்சு. கோடி கணக்குல லட்சக்கணக்குல அந்த கட்டடங்களுக்கு போட்டு எதுக்கு கர்த்தர் அதை செய்ய சொன்னாரா? எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுங்கள்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? கிடையவே கிடையாது. ஆனா இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட கட்டடங்களை கட்டி இதுதான் தேவனுடைய ஆலயம், இதுதான் தேவனுடைய ஆலயம் என்று பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்கிறார்கள் ஜனங்கள். பாவம் அந்த ஜனங்கள் எல்லாமே இந்த நாட்களில நிறைய ஊழியக்காரர்கள் இதைத்தான் செய்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை தந்திரமா வலைக்குள்ள பிடிச்சு இழுக்கிறாங்க. பணங்கிற ஒரு ஆசையை காட்டுறாங்க, பொருள் ஆசையை காட்டுறாங்க. இன்னும் பலவிதமான இந்த ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, பண ஆசை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த நாட்கள்ல பிரசங்கங்கள் ஒரு பெரிய கட்டடம் போல கட்டி தேவாலயம்னு சொல்லி அதுல ஆத்துமாக்களை கூட்டி கொண்டு உட்கார வச்சு அங்க என்ன போதிக்கிறாங்க. நீங்க யூடியூப் வலைத்தளங்கள்ல நீங்க எடுத்து பாருங்க, நிறைய சபைகளுக்கு போய் பாருங்க. ஆனா அங்க இதுல என்ன பிரசங்கிக்கப்படுது? கர்த்தர் உங்களை 2 மடங்கு ஆசீர்வதிப்பாரு. பரிசுத்தத்தை குறிச்சு, கடிந்து கொள்ளுதலை குறிச்சு பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் எல்லாம் இந்த நாட்களில் தரைமட்டமாய் போய்விட்டது. இல்லை என்றான்னு சொல்ல வேண்டும். இல்லை என்று மரித்து போன பரிசுத்தவான்கள், மிஷினரிகள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை அங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றங்கள் தேவன் அந்த இடத்துல கட்டளை இட்டார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பணத்தை நம்பியோ பொருளை நம்பியோ எதை நம்பியுமே ஊழியத்துக்கு வரல. அவங்க வந்த ஊழியத்தின் நோக்கம் ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு சேர்க்கணும்.
அப்படின்னு தான் அந்த பழைய காலத்து நம்மளுடைய கடந்து சென்ற மூத்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் எல்லாம் செய்த காரியங்கள் என்னன்னா, ஆத்துமாக்களை எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். இந்த நாட்கள்ல பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி வச்சுட்டு தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அங்க ஆத்துமாக்களை வர வச்சு, உனக்கு 10 கார் தருவாரு, உனக்கு 5 வீடு தருவாரு, உனக்கு அதை தருவாரு, இதை தருவாரு. ஏன் நீ பரிசுத்தமா இருக்கிறியா? பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கிறியா? உன்னை நீ சீர்படுத்தினியா? இல்லையே. இப்ப எங்க போச்சு இந்த பிரசங்கங்கள் எல்லாம்? இப்ப எங்க போச்சு? அப்படியே மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க இந்த ஊழியக்காரங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாத்துக்கும் சேர்த்து கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் கட்டடத்தின் மேல் பிரியமா இரார். நீ கட்டடத்தை என்ன பிரம்மாண்டமா கட்டு, ஒன்னு ஆலயம் சொல்லி நீ கட்டுனாலும் அந்த ஆலயத்துக்குள் தேவன் பிரவேசிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய ஆத்துமாவும் பரிசுத்தமா இருந்தால் மாத்திரமே அந்த கட்டடத்துக்குள்ளே தேவன் வருவார். இல்லைன்னா எப்படி வருவார் ஆண்டவர்? வர முடியாது, வரமாட்டார். நீ வெறும் கட்டடத்தை கட்டி வச்சுட்டு அல்லேலூயா அல்லேலூயானாலும் அங்க எந்த ஒரு கிரியும் நடக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆலயத்தை முதலாவது நீ என்ன செய்? பரிசுத்தப்படுத்து, சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்து. உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளா இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுகிறது, இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி என்றால், அநேகர் நானே கிறிஸ்து என்று வருவார்கள், அநேகர் பொய் தீர்க்கதரிசிகளா எழும்பு வருவார்கள், அநேகர் கள்ள போதகர்களா எழும்பு வருவார்கள். இவர்கள் எல்லாம் அடையாளம் காண வேண்டும். இந்த நாட்கள் நாம ஏதாவது பேசினாலோ, இப்படி ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாலோ, ஏன் மற்றவர்களை குறை கூறுகிறீர்கள்? நம்ம குறை கூறுகிறது கிடையாது. இப்படிப்பட்ட கள்ளத்தனமான கூட்டத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். தேவனுடைய வருகை அதி சீக்கிரம். இந்த கூட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோம் என்றால் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று தானே நாங்கள் சொல்கிறோம். இது ஏன் உங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை? உடனே ஊழியக்காரர்களை குறை சொல்கிறீர்கள். அது மிரியாமை போல குஷ்டரோகம். கரெக்ட் தான். ஊழியக்காரர்களை குறை சொன்னால் மிரியாமை போல குஷ்டரோகம் வரும் தான். குறை சொன்னால் தானே வரும். தவறு நடக்கிற இடத்துல இது தவறு என்று நீ சுட்டி காட்டாவிட்டால் அவர்களுக்கு அது தவறு என்று எப்படி தெரியும்? அதான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பொய், அவர்கள் சொல்லுகிற பொய் வார்த்தைகளை நம்புகிற கூட்டங்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள். இந்த நாட்கள் அதுதான் நடக்குது. எங்கேயாவது ஒரு கூட்டத்துல ஒரு பெரிய பிரபலப்பட்ட ஒரு ஊழியக்காரர் வர்றாருன்னா அங்க கூட்டம் அவ்வளவு அங்க போய் அற்புதம் அடையாளங்க பரிசுத்தத்துக்காக எந்த ஒரு ஆத்மாவும் போறது கிடையாது. அங்க போனா கட்டி மறைஞ்சிடணும், அங்க கழுத்துல இருக்க கட்டி மறைஞ்சிடணும், கேன்சர் சோகம் ஆகணும், அது நடக்கணும், இது நடக்கணும். இப்படிதான் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அங்க வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது. பணம், பொருள், காசு, இதுக்கு வேண்டிய ஆட்களை சேர்க்கிற கூட்டங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அற்புதத்துக்காகவோ அதிசயத்துக்காகவோ நீங்க கர்த்தரை தேடாதீங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் என்று மத்தேயுல எழுதியிருக்கிறாரு. அதனால நாம செய்ய வேண்டியது கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய நீதியை தேடணும், பரிசுத்த வாழ்க்கையை நம்ம தேடணும். பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்துல பாவம் நம்மளை தேடி வரத்தான் செய்யும். ஆனாலும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன கர்த்தர், பிசாசு கிட்டங்கொட்டாமல் இருங்கள் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், நீ பாவத்திலிருந்து ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழாம கட்டடத்தை போய் அலங்கரிச்சு புரோஜனம் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இதுதான் கர்த்தரின் ஆலயம், இதுதான் கர்த்தரின் ஆலயம் என்று பொய் வார்த்தைகளை சொல்லுவார்கள். அதை நீங்கள் நம்பாதிருங்கள் அப்படின்னு இந்த நாட்கள் வேதவசனம் சொல்லுகிறது. நாட்கள் அநேகர் அப்படித்தான் கட்டடத்தை மேற்பூச்சாக பூசுகிறார்கள், கட்டடத்தை அலங்கரிக்கிறார்கள். ஆனால் அந்த கட்டடத்தை தூக்குறவங்க, துடைக்கிறவங்க, அதை செய்யறவங்க, இதை செய்யறவங்களுக்கு இருதயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூசி தட்டப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். தூசி தட்டப்படாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். கேடான ஒரு கிரியைக்குள்ள இருந்துட்டு இந்த காரியங்களாம் செய்வாங்க. நான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் அந்த கட்டடத்தை பார்க்க நான் விருப்பப்படவில்லை, நான் உன்னை பார்க்கிறேன். கெட்டடம் அது இருக்கட்டும், அது ஒரு நாள் மண்ணோடு மண்ணாய் போய்விடும் என்று வேதவசனம் சொல்லு. இன்னைக்கு பிரம்மாண்டமா பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி எழுப்புறாங்களே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கட்டடம் எல்லாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகுமா?
போகவே போகாது, போகவே போகாது. பணத்தை கொண்டு வீணாக செலவழித்து இந்த என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த காரியங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுத்து உதவுறோம். ஆனா இந்த மாதிரிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி வைத்து ஜனங்களை கவர்ந்து இழுத்து ஆலயத்து இந்த கட்டிடத்துக்குள்ள கொண்டு வச்சு இதுதான் கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லி ஜனங்களிடத்துல அந்த பொய் வார்த்தைகளை சொல்லி நம்ப வைத்து ஆனால் அந்த கட்டடத்துக்குள்ள ஆத்துமாக்களை வர வைக்கிறாங்க. அந்த ஆத்துமாக்களுடைய இருதயங்கள் சீர்படுத்தி இருக்கிறதா, அவருடைய கிரியைகள் செம்மையா இருக்கிறதா என்று பார்க்கிற ஊழியக்காரர்கள் கம்மி. ஆசீர்வாதத்தை அள்ளி வீசுகிறவர்கள் நிறைய பேர் எழும்பி விட்டார்கள். கடிந்து கொள்ளுகிற வார்த்தையை கேட்கிற ஜனங்களும் கம்மியாய் போய்விட்டார்கள். கடிந்து கொண்டு அந்த வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9:8-9 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. மாமிசம் இப்போ நம்ம பார்த்தாலே தெரியும் அவங்கள்ட்ட மாமிசம் கிரியை செய்யறதா இல்ல பரிசுத்த ஆவியானவர் இருந்து கிரியை செய்யறாரான்னு சொல்லி அவங்களுடைய நடைகள், உடைகள், பாவனைகள், பேச்சு, வார்த்தைகள் எல்லாவற்றையும் வச்சு கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் அவர்கள் தானா அப்படிங்கிறத நம்ம மனிதர்களாகிய நாமளே கண்டுகொள்ள முடியும் என்றால் தேவன் எவ்வளவு மைண்டுட்டா பாப்பாருன்னு பாத்துக்கங்க. அதனால மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கம், விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டு, கொள்ளை, விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. அதுதான் மாம்சத்தின் கிரியைகள். இப்போ மாம்சத்தின் கிரியைகள் ஊழியக்காரர்களா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்குதா? உங்க மனசாட்சிக்கே தெரியும். கோபங்கள், எரிச்சல்கள், வம்பு வார்த்தைகள், வீணான கெட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் அந்த கடிந்து கொள்ளுகிற மெசேஜை பத்தி நான் சொல்லும் போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி விவாதத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல ஆசீர்வாதங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. எந்த ஆசீர்வாதம் இருக்குது? பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதேன்னு இருக்குது. பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்களா, நீ பூமியில பொக்கிஷம் சேர்த்து வைக்காதேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த நாட்கள் என்ன நடக்குது? 4-5 ஒரு ஊழியக்காரனுக்கு 4-5 காரு, 5 பங்களா, அது இது அது எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு இந்த பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள். எதிலே ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்றால் நம்ம கர்த்தருடைய வருகையில் போறதுக்கு, கர்த்தருடைய வருகையில எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சேர்த்து வைத்திருக்கிறோம் என்கிறது தான் பரலோகத்தில் கணக்கு வருமே தள்ளி நீ எத்தனை பங்களா கட்டின, எத்தனை ஆலயம் கட்டின, எத்தனை கார் வாங்கின, எத்தனை வீடு கட்டினான்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறா என்றுதான் கர்த்தர் கேட்பார். எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் கர்த்தர் கேட்பார். அல்லது இந்த பூமியில நீ என்ன செஞ்சால் அவர் ஆண்டவர் இதை கேட்க மாட்டார். அதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள், அழிந்து போகும். அதனால அதுல இம்பார்ட்டன்ஸ் செலுத்தாம ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்தமாய் எப்படி வழிநடத்தலாம் என்று நாம் இந்த நாட்களிலே மிக தெளிவோடு இருக்க வேண்டும். மாமிசத்தின்படி நடக்கக்கூடாது. மாமிசத்தின்படி நடக்கிறவன் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான். நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அது மாமிசத்துல நடக்கிறவங்கள பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த உலகத்துல நடக்கிற ஒத்த வேஷத்தை எவன் தரிச்சு ஊழியம் செய்யறானோ அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன். அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாவும் இருந்துட்டு போட்டு அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன். ஆமா, இந்த உலகத்துல ஒருத்தன் இந்த உலக பிரகாரமா ஒரு சீர்கேடை செய்யறானா, அவன் அதே சீர்கேடை அவன் கட்டி வச்சிருக்கிற கட்டடத்துக்குள்ள அவன் கொண்டு வர்றான் அப்படின்னா அவன் மாமிசத்துக்குரியவன். அவன் ஒரு பிசாசுகளின் மகனாக அவன் இருக்கிறான். அதனால நம்ம அந்த மாமிசத்துக்கு உட்பட்டவனை நம்ம தெளிவா கண் பார்த்து கண்டுகொள்ள வேண்டும். பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், அவங்க பேச்சுவார்த்தைகள், பழக்க வழக்கங்களோட நடைகள், உடைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியமா இருக்கக்கூடாது. வேர் பிரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். வேர் பிரிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்னா கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களா இருப்பார்கள். தேவனுக்காக பக்தி வைராக்கியமா இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. உன்னுடைய சரீரத்தை அலங்காரம் பண்ணதுக்கு யார்கிட்ட உரிமை கேட்டு நம்ம பண்ணணும்?
நம்மளுடைய தேவன் நம்மளை அலங்கரிப்பார். நம்ம தேவன் நம்மளை அவருடைய சாயல அவ்வளோ அழகா நம்மளை படைச்சிருக்கிறாரு. அதுல எக்ஸ்ட்ரா பிட்டிங், அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங். இங்க இருந்து இங்க வர ஊழியக்காரனுங்க பொண்டாட்டிக குத்திக்கிறது, இங்க இருந்து இங்க வர குத்திக்கிறாளுக, இங்க இப்படி எடுத்துக்கிறாளுக, லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாளுக. ஊழியக்காரனுக்கு பொண்டாட்டிங்க ஸ்டேஜ்ல ஏறி பிரசங்கம் பண்ணக்கூடியவர்களும் அப்படிதான் இருக்கிறாளுக. ஃபுல்லா பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப், இதெல்லாம் கர்த்தர் கேட்டாரா? உன்னுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறதுக்கு தேவனிடத்தில் அனுமதி கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கர்த்தர் அப்படி சம்மதிக்கவே மாட்டார். அது ஒரு விபச்சாரத்தின் ஆவி, அது ஒரு வேசித்தன ஏசபேலின் ஆவி என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த மாதிரி எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிறது ஒரு ஏசபேலின் ஆவி என்று கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதுல ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியமாக்கம் தூஷிக்கப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. இந்த நாட்களில் எத்தனை ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்கூடாக எல்லாமே இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது அநேகர் அவர்களை பின்பற்றுவார்கள். விசில் அடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட அநேகரை பின்பற்றுவார்கள். சினிமாக்கள், அநேகர் கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு சினிமாக்களை பின்பற்றக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். உலகத்திற்குரிய ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலே விழுந்து கெட்ட நடக்கை உள்ளவர்களாகி அந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு பின்னாடி போகக்கூடிய கூட்டங்கள் அநேகரா இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அடுத்த வசனம், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்கள் பொருளாசை உள்ளவர்கள். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது. அதனால இந்த கடைசி நாட்களில யாரு தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமாய் பிரசங்கிக்கிறார்கள், பாவத்தை குறித்து யார் கடிந்து கொள்ளுகிறார்கள், கஷ்டமா தான் இருக்கும். பாவத்தை குறித்து கடிந்து கொள்ளும் பொழுது கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அசட்டை பண்ணாதிருங்கள். அவரு நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு என்னை போல மிருதுவாய் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள் வரும்போது ஏற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கும் சொல்லுகிறேன், கடிந்து கொள்கிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். இந்த மாதிரிப்பட்ட ஊழியக்காரர்கள் தந்திரமான வார்த்தைகளை பேசி கள்ளத்தனமாய் ஜனங்களை வஞ்சித்து அவர்களையும் கேட்டுக்கு நேராய் வழிநடத்தி, இவர்களும் போகிறார்கள் இல்லையோ அவர்களையும் கேட்டுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களே, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கையில எனக்குத்தான் இருக்குது பிரைஸ்லெட்டு, நீ இந்த பிரைஸ்லெட்டு அவ்வளோ பெரிய செயினை போட்டு நீ இந்த பலிபீடத்துல ஏறி பிரசங்கம் பண்றியே, உன்னுடைய ஆடம்பரம், உன்னுடைய எல்லா காரியத்தையும் நீ காட்டி பலிபீடத்துல இருந்து ஆட்டம் போடுறியே, உன் கீழே எத்தனை பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம உன் ஆலயத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? உனக்கு அறிவில்லை? உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய பொருளாசை, இதெல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனை. கேட்டா எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, உன்னை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க மாட்டாரு. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாருங்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில வச்சு நம்ம பார்த்தா தெரியும். உன்னுடைய அறை வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு ஆலயத்துல வச்சு நீ இது பண்ணாத. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்துல நானா சொல்றேன்ல, ஆண்டவர் பொறுமையா இருக்கிறாரு, எதுவுமே கேட்கல நினைக்காதீங்க. கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்கிற தப்புக்கு இந்த உலகத்தில் பல தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே கிறிஸ்தவம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது, கிறிஸ்தவமும் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை நான் இன்னும் எழுப்பிக் கொண்டுதான் இருப்பேன், எழுப்புவேன். எவ்வளவுக்கு நீ கள்ள ஊழியக்காரர்கள் நீங்கள் எழுப்பி கொண்டிருந்தாலும் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் எழுப்பி கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் உங்களை கண்டித்து எச்சரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நான் ஒன்று சொல்லுவேன், இந்த வார்த்தை யார் காதுல விழுகுது, மனம் திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை விட்டு
மனம் திரும்புங்கள். உங்கள் சீர்கேடுகளை உங்களை விட்டு அகற்றுங்கள். உங்கள் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குதா? கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக ஓடுங்க. அவர் பலவீனனுக்கும் பலவானுக்கும் உதவி செய்கிற கர்த்தர். அதனால இந்த உலகத்துல மாமிசத்தின்படி உங்க வாழ்க்கையை கொண்டு போகாதபடிக்கு ஆவியானவருக்கு உட்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க. ஊழியத்துல உண்மை உத்தமமா ஊழியம் செய்யுங்க. மனிதர்களை பிரியப்படுத்துற மாதிரி ஊழியம் பார்க்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் விழுந்து விடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் அப்படி என்று வேதவசனம் சொல்லுகிறது. அறக்குற ஆடை இதெல்லாமே மாமிசத்தின் கிரியைகள். ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு நடுங்கி முழங்கால் படியிட்டு கர்த்தரே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அந்த மேடையில் நின்று ஆட்டம் போட்டு விசில் அடிச்சு அறகுற ட்ரெஸ்ஸை போட்டு நீ எத்தனை பாட்டு எழுதினாலும் எத்தனை பிரசங்கங்கள் பண்ணினாலும் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்கிறார், நீ மாம்சத்துக்குட்பட்டவன், நீ ஆவிக்குட்பட்டவனா இருந்தால், நீ ஆவிக்குட்பட்டவளா இருந்தால் நீ எப்படி உன் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் அறிவார். மனிதர்களாகிய நமக்கே அநேக காரியங்கள் அவர்கள் செய்கிறது பிசாசனுடைய கிரியைகளினால் செய்கிறார்கள் என்று நமக்கே தெரியும் பொழுது கர்த்தர் எவ்வளவு உன்னிப்பாய் கவனிப்பார் பாருங்க. அதனால இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதிருங்கள். இப்படிப்பட்ட கிரியைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லவே இல்லை. நீங்க என்ன பாட்டு எழுதி என்ன பிரசங்கங்கள் பண்ணி எத்தனை கோடி ஆத்துமாக்கள் உங்க ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் உங்களிடத்தில் மாம்சம் கிரியை செய்யும் என்றால் அங்கே தேவன் அங்கே பிரியமாய் இருக்க மாட்டார். அங்கே பிசாசானவனும் அற்புத அடையாளங்களை செய்வான். கடைசி நாட்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, மணவாளன் வருகிற பொழுது கதவு அடைக்கப்படும். அந்த 5 கன்னிகைகள் கதர்னது போல கதற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். கர்த்தாவே எங்களுக்கு திறக்க வேண்டும், நாங்கள் உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்தோமே, திறங்கனா. கர்த்தர் சொல்வார், அக்கிரமி செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை நான் அறியேன் என்று சொல்லி விடுவார். இந்த காலத்துல வீம்புக்காகவோ மனிதர்களை பிரியப்படுத்துகிறதற்காகவோ நான் அப்படித்தாண்டா செய்வேன், என்னை யாருடா பாப்பா, நான் அப்படி தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு அநேக ஊழியக்காரர்கள் செய்கிறதாக ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுக்கிட்டு உங்களை தாழ்த்தி லூசிபர் தன்னைத்தான் உயர்த்தினான், இருதயத்தை தான் உயர்த்தினான். கர்த்தர் அடித்தார் பாருங்களேன், அகாலமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு உலகத்துக்குரிய காரியங்களிலிருந்து நாம் வெளியே பரிசுத்த நடக்கையாய் பரிசுத்தமான ஒரு பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாட்களில் எச்சரிப்பாய் சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11 அதுல ஒரு பரிசுத்தவான குறிச்சு போட்டிருக்கு பாருங்களேன். அதுல ஒரு பரிசுத்தவான குறிச்சு போட்டிருக்கிறது. அதாவது எபிரேயர் 11:24, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்துட்டாரு. எனக்கு இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் எதுவுமே வேண்டாம் ஏசப்பா, இந்த உலகமே எனக்கு பாவத்துக்குள்ளாக நிறைஞ்சு கிடக்கு. பார்வோனுடைய குமாரன் எனப்படுவது எப்படி பாருங்களேன், அங்க சகலவிதமான பொருட்கள், ஆடம்பரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாமே அவனுக்கு மோசைக்கு இங்க கிடைச்சிருக்கும். ஆனால் மோசே சொல்றாரு, அதெல்லாம் நான் வெறுத்து, எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே, நான் அதெல்லாம் அட்டியோட வெறுக்கிறேன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாராம். துன்பம்னா என்னது? இன்னைக்கு கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகளை சுமக்கிற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அது முடியல. அதான் இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். இந்த நாட்கள்லாம் கார்ல போனாதாங்க மரியாதை ஊழியக்காரனுக்கு. சைக்கிள்லையோ நடந்தோ போன அந்த ஊழியக்காரனுக்கு மதிப்பு கிடையாது. பெரிய கார்ல போய் பாருங்களேன், ஒரு லக்ஸரி கார்ல ஒரு ஊழியக்காரன் போறான்னா, ஒரு ஊழியக்காரி போறானா, கதவை திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு, மரியாதை கொடுத்து வரவேற்கிறதுக்கு ஒரு ஆளு,
இப்படியெல்லாம் நடக்குது. அதே இது ஒன்றுமே இல்லாமல் நடந்து போய் நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் தேவன் உங்களை கனப்படுத்துவார். இங்கே மனிதன் உங்களை கனப்படுத்துவான். கார்ல போறீங்களா, லக்ஸுரி கார்ல போறீங்களா, மனிதன் உங்களை கனப்படுத்துவான், கர்த்தர் கனம் பண்ண மாட்டார். அதே இது நீங்க நடந்து போயோ சைக்கிள்ல போயோ பைக்ல போய் நீங்க ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். மனிதன் கனப்படுத்துறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இன்னைக்கு கனப்படுத்துவோம், நாளைக்கு தூக்கி குழியில தூக்கி போட்டுருவோம். ஆனா கர்த்தர் கனப்படுத்துவார் பாருங்களேன். அந்த கனம் மேலான ஒரு கனமா இருக்கும். இந்த நாட்களில் ஊழியக்காரம்னா கார்ல வந்தாதான் அவன் ஊழியக்காரன்னு எழுதப்பட்டு விட்டது. இந்த உலகத்துல சாத்தான் எழுதி வைத்து விட்டான். கார்ல வந்தா தான் ஊழியக்காரன், பெரிய கோட் ஷூட் போட்டா தான் ஊழியக்காரன், நிறைய பணம் வச்சிருந்தா தான் ஊழியக்காரன். பிசாசு இப்படி ஒரு தந்திரத்தை விதைத்து விட்டான். விசுவாசிகளும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏழ்மையான ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரனை பார்த்தால் அற்பம் குப்பையுமாக நினைக்கிறார்கள். அவர்கள் நினைத்தாலும் கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும். இந்த நாட்கள் கர்த்தர் அவர்களை உயர்த்தி வைப்பார், கிரீடத்தை குடித்து உயர்த்தி வைப்பார். இந்த நாட்களில் எந்த ஒரு மனிதனும் எப்படி வேணாலும் யாரை வேணாலும் நடத்திக்கலாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அதனால கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற வார்த்தை, நீ மேட்டினிமையானால் உன்னை கீழே தள்ளுறதுக்கு அவருக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. நாட்கள் கர்த்தர் எச்சரிப்பாய் சொல்லுவார், உன் மேட்டின்மையை தாழ்த்தி போடு, தாழ்மை உள்ளவனாயிரு, உனக்கு நான் கிருபை அளிக்கிறேன். நீ மேலும் 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 என்ன மிரட்டுறதுக்கோ என்ன உருட்டுறதுக்கோ எவனும் கிடையாது எவளும் கிடையாது என்று சொல்லி நீ வீம்புக்காக ஊழியம் பண்ணுகிறதா இருந்தாலோ, வீம்புக்காக எதை செய்கிறதா இருந்தாலும் கர்த்தர் நியாயந்திருக்க வருகிறார். அவர் பூமியை நியாயத்தோடும் நீதியோடும் நியாயம் தீர்ப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து மனம் திரும்புங்க. என்ன செய்யணும், ஊழியக்காரர்களாகிய நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அநித்தியமான பாவசம், இந்த உலகத்துக்குரிய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை போ என்று வெறுத்து தள்ளிவிட்டு தேவனுடைய சினங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணிக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஓடக்கூடிய கூட்டத்தை தான் கர்த்தர் இந்த நாட்கள் எழுப்புகிறார். அதனால நம்ம ஆரம்பத்துல பார்த்தது போல எவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு இதுதான் கர்த்தரின் ஆலயம், இதுதான் கர்த்தரின் ஆலயம், இதுதான் கர்த்தரின் ஆலயம் என்று பொய் வார்த்தைகளை சொன்னா நீங்க அதை நம்பாதுங்க. அது ஒரு கட்டடம் தான், அது ஒரு கட்டடம் தான். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் தான் அந்த ஆலயம். உங்களை நீங்கள் எப்படி அலங்கரிக்கிறீர்கள்? உள்ளான மனிதனிலே நாம அதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவினிடத்தில் நெருங்குகிறான் என்றால் அவனுடைய மொத்த சாயலுமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அவன் ஒரு தேவ சாயலாகவே மாறிவிடுவான். நம்மளுக்கு இந்த காதுல நம்ம கம்மல், நானும் ஒரு காலத்துல போட்டேன், ஆனா அது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் அது களத்தை வச்சுட்டாரு. நமக்கு எல்லா காரியத்தையும் அழகு பார்த்து நம்மளை படைத்த தேவன் நமக்கு இந்த காதுல கம்மல் போடணும்னா ஒரு ஓட்டை போட்டு விட்டுருக்க மாட்டாரா? விட்டுருப்பார்ல. சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிற, நம்மளை அடைந்திருக்கிற காரியத்துல எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு கவனமா இருப்போம். ஏன்னா நாமளே ஆலயமா இருக்கிறோம். நாமளே கெடுத்துக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீ உன்னுடைய சரீரம் தானே, என்னுடைய சரீரம் தானே, நான் தானே மேக்கப் பண்றேன், அதெல்லாம் என்ன தப்பு? உன்னுடைய ஆலயம், உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அதனால ஒரு பிட்டு இந்த ஒரு முடிய வெட்டணும்னா கூட கர்த்தருடைய அனுமதி இல்லாம என்ன செய்ய கூடாது? முடிய வெட்டக்கூடாது. ஆண்டவர் ஐப்ரோ எடுக்கவோ லிப்டிக் போடவோ இந்த நகை போடவோ எதுலையுமே ஆண்டவர் என்ன செய்யல? இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாரு. அதை சொல்லவும் மாட்டார் ஆண்டவர். அவர் பரிசுத்தமான தேவன். ஏசபேலின் ஆவிகள் தான் இந்த நாட்களில் தலைவிரித்து ஆடுகிறது. ஊழியக்காரர்கள் இவர்கள் மத்தியில் ஏசபேலின் ஆவி தலைவிரித்து ஆடுகிறது. அந்த ஊழியக்காரர்கள் பலிபீடத்திலே அந்த மேடையிலே நின்று தங்களை எப்படி காட்டிக் கொள்கிறார்களோ அதே போலதான் அவர்களுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளும் அவர்களை பின்பற்றுவார்கள். நான் இந்த நாட்களில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஊழியக்காரன் எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க, உங்க ஊழியக்காரி எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்?
கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அழகு வீண், அழகு வீண்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த வேத வசனத்துல என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளை சேர்த்துக் கொள்வார். அதனால இந்த உலகத்துல இருக்கிற அருவறுப்புகள், சீர்கேடுகள் எதுவுமே நம்மள்கிட்ட நெருங்கக்கூடாது. நம்மகிட்ட அந்த சீர்கேடுகள் நெருங்குது என்றால் நாம் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். உங்களை சீர்படுத்துங்கள், உங்களுடைய கிரியைகளை ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்தமா தான் இருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பார்த்து எதிலெல்லாம் பரிசுத்த குலைச்சலா இருக்கிறீர்களோ அதெல்லாம் வெறுத்து தள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினால அப்பால போ சாத்தானின் வெறுத்து தள்ளி கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொண்டு எழும்பி வருகிற கூட்டம், ஒரு சில கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு சில கூட்டத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக ஜீவனை கொண்டு எழும்பி வருகிற ஒரு கூட்டத்தை தேடுகிறார். அதுல நீங்களும் நானும் அதில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்துக்கும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு அருமையான வார்த்தைகளை கொண்டு போதித்தீங்க ஏசப்பா. கட்டிடத்தை அலங்கரிக்கிறது இல்லை ஆண்டவரே, எங்களை நாங்கள் அலங்கரிக்கணும் ஏசப்பா. ஆவிக்குரிய பிரகாரமாக எங்களை நாங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு போதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, விபச்சாரிகளே, விபச்சாரரை, உலக சிநேகம், தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஒத்த வேஷம் நாங்கள் தெரியாதபடி தகப்பனே ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களை பலப்படுத்துங்க ஏசப்பா. இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்துல கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன விண்ணப்பங்களோடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ எல்லாரும் நிறைவான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில அப்பாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.